வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஒரு அழகான நாள். ஜூலை 12 உலக அளவில் பார்த்தீங்கன்னா மலாலா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்க எல்லா பெண்களுக்கான ஒரு எஜுகேஷன் இம்பார்ட்டன்றதை உணர்த்துற விதமாக இவங்க நிறைய போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னரும் இவங்க தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சிங்க பெண்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அழகான கோட்டோட இன்னைக்கான நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஃபேவரட் யோகம் கனெக்ட். இல்ல நீங்க சொல்லவே வேணாம், என்ன செக்மெண்ட்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ராகம் பாடலோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாக்கியஸ்ரீ மற்றும் காமேஷ் எந்த ராகத்தை பற்றி இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க, லெசன் எடுக்க போறாங்க, சொல்லுங்க பார்ப்போம். எஸ், இன்னைக்கு ஹம்சநந்தம் அப்படின்ற ஒரு ராகம் அண்ட் அதனோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்னைக்கு நாம் ஹம்சநாதம் அப்படின்ற ராகம் பார்க்க போகிறோம். இது தர்மவதியோட ஜன்ய ராகம். ஓ சரி. குழந்தை ராகம். இன்னொன்று இது தூக்கம் வரப்போகுது இல்லையா? இப்போ தூங்கணும்னு படுத்திருக்கோம், தூக்கம் ஒழுங்காக வராது. அந்த நேரத்தில் இது கேட்கலாம். அப்போ இது இரவு நேர ராகம் தான். இரவு நேரத்தில் தூக்கம் வராதப்போ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ராகத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஆரோகணம் அவரோட பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரே மா ப நீ சா சா நீ ப மா ரீ சா இது ஒரு வர்ஜ ராகம். ஓ சரி. ஏன்னா இதுக்கு 2 ஸ்வரங்கள் இருக்காது. இன்னொன்று ஔடவ ராகம், 5 ஸ்வரங்கள். மேலே 5 தான், கீழே 5 தான். அதனால நமக்கு இது ஔடவ வர்ஜ ராகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஏதாச்சும் பிரபலமான கர்நாடக இசை ஏதாச்சும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே ஒரு கர்நாடக கச்சேரிலாம் பண்றாங்கன்னா இது இல்லாம இருக்காது, ஒரு விறுவிறுப்பா போகும். ஓ சரி. அந்த மாதிரியா இருக்கும். கேட்க பாட்டு மெலடியாக இருக்கும். அந்த டெம்போ தாளம் போகுது இல்லையா, அது ஒரு ஃபாஸ்ட்டாக போகும். நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. பண்டூரி கோலு தியா வையராமா பண்டூரி கோலு தியா வையராமா பண்டூரி கோலு தியா வையராமா பண்டூரி கோலு விய வையராமா ತುಂಟವಿಲ್ ದೇವಾನಿ ಮೊದಲೈನ ಮಾತಾ ತುಂಟವಿನ್ ದೇವಾನಿ ಮೊದಲೈನ ಮಾತಾ ತುಂಟವಿನ್ ದೇವಾನಿ ಮೊದಲೈನ ಮಾತಾ ತುಳ ಕೋಟಿ ನೇಲ ಕುಲಚೇಯು ನಿಜ ಬಂಡೂರಿ ಕೋಡು ವಿಯ வையராமா. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப ஃபேமஸான கிருதி அப்படின்னே சொல்லலாம். தியாகராஜ சார்னா ஒரு ஃபேமஸான கிருத்தின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இதுவும் ஒன்றா இருக்கும் கண்டிப்பாக. சரி சரி. எப்பவுமே ஒரு ராகத்தை பற்றி பார்க்கும்போது அதோட பெனிஃபிட் பார்ப்போம் இல்லையா? இந்த ராகத்தை கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ ஒருத்தங்களுக்கு அந்த பியூரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சுத்தமாக இருக்குது. அது மாதிரி மனசு சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனசில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கோபமோ இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்ட எண்ணமோ அப்படின்னு சொன்னால் இந்த ராகத்தை கேட்கும் போது அது எல்லாமே சுத்தமாகிடுது, க்ளீன் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ராகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு யாராச்சும் சின்ன அடிப்பட்டால் கூட பார்க்காம அப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் அவங்க அந்த மாதிரி கிடையாது, ஒரு பயத்தில் போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ராகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாடல் கேட்கும் போது ஒருத்தங்களை மேலே இன்னும் அன்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பெனிஃபிட்டை கேட்கும் போது. ஸோ இந்த ராகத்தில் ஏதாச்சும் சினி பாடல்கள் இருக்கா? இதில் இருக்க பாடல்கள் எல்லாமே நம்ம அதிகமாக கேட்டு ரொம்ப பிடிச்சி கேட்ட பாட்டு. ஓ சரி. இப்போ சிலதெல்லாம் நம்ம கேட்போம், ஆனால் பாடி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். நிறைய டைம் கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். ஆனால் இந்த ராகத்தில் இருக்க எல்லா பாட்டுமே கேட்டுகிட்டே இருப்போம், பாடிட்டேவும் இருப்போம். ஓ சரி. அந்த மாதிரி தான். புள்ளி சேர்ந்த ஓவியம்
உள்ளம் சேர்ந்த காவியம் கோடு கோட ஓவியத்தின் பாகமே ஊடல் கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரையில் நீல வண்ணம் நம் காதல் வரையில் என்ன வண்ணம் என் வெட்கத்தின் நிறம் தொட்டு விரல் எங்கும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தான் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தான். இன்னொரு பாடலும் ஹேராம்ல தேய்ந்து வளரும் தேனிலாவே மண்ணில் வா தேய்ந்திடாத தீபமாக ஒளிரவா வானத்தில் மின்னிடும் வைரத்தின் தாரகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா இசையில் தொடங்குதமா விரக நாடகமே வசந்தம் கண்டதம்மா வாழும் வாலிபமே. இது ராஜா சார் வந்து அந்த ஹிந்துஸ்தானியும் கர்நாடிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இது ராஜா சார் பண்ணாரா அந்த மாதிரி தான் ஷாக் ஆகிற மாதிரி தான் இருந்தது பாட்டு கேட்கும்போது. இப்போது நம்ம வந்து ஒரு மெலடியாவோ இல்லை வந்து ஒரு ஹிந்துஸ்தானி பேஸில் இந்த மாதிரி கேட்டோம். இதுலேயே இன்னொரு ஸ்வர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. இன்னொன்று அதான் இதில் இந்த பாட்டு எல்லாமே நம்ம கேட்கவும் தோணும் பாடவும் தோணும் அந்த மாதிரி. அதே மாதிரி மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூந்தல் தேவன் தொங்கும் பள்ளி அறையா அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதே ரதே உன் பேரை சொன்னால் போதும் இங்கு வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் 5,000 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா மலர்களே மலர்களே இது என்ன கனவா. அடடா புள்ளரிச்சிருச்சு இந்த பாட்டு கேட்டவனே சூப்பர். ஸோ எப்போவுமே வந்து கேள்வி பதில் அப்படின்னு ஒரு பகுதி வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. இறுதியில் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு நேயர் கேட்டிருக்காரு, இந்த பாடும்போது மனோதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னது அப்படி கேட்டிருக்காரு. ரொம்ப சுலபமாக விளக்கணும் அப்படின்னா மனோதர்மம் அப்படின்னு சொல்கிறது வந்து பாடும்போது ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷன் தான். இப்போ ஒரு பொதுவாக ஒருத்தர் நடிக்க சொல்கிறோம், ஒரு டயலாக்கை கொடுத்து நடிக்க சொல்கிறோம், அந்த டயலாக்கை மட்டும் சொல்லாமல் அவருக்கு அந்த சுச்சுவேஷனில் என்ன கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை தோணுச்சுன்னா அந்த ஸ்பாட்டில் அவர் பேசுகிறார் இல்லையா எக்ஸ்ட்ராவாக, அதுதான் இம்ப்ரவைசேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடக கச்சேரியில் வந்து அந்த ஸ்பாட்டில் தான் வந்து அந்த இம்ப்ரவைசேஷன் பண்ணுவாங்க. முன்னாடியே அதை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. அங்கேயே வந்து அவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதாவது அந்த ராகத்துக்குள்ளேயே தான் இருக்கணும், அந்த ராகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. அந்த ராகத்துக்குள்ளேயே அந்த பேட்டர்னுக்குள்ளேயே ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணுறது தான் மனோதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ராகத்தோடு வந்து சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.
ஜெய், நீங்க ட்ரெயின் ஜேர்னில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய முறை பண்ணியிருக்கேன். அதுவும் குறிப்பாக நம்ம ட்ரெயின் ஏறி உக்காந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப பசிக்கும். என்னடா இது, ஏதாவது இந்த புளி சாதம் உருளைக்கிழங்கு எதனா கட்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா ட்ராவல்னும் போது அது உங்களுக்கு வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் சம்டைம்ஸ் அதையும் தாண்டி வெளியில் இருக்கிற ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, அங்கேருந்து எதனா சாப்பிட்லான்னு மைண்டு தோணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு எதனா வச்சிருக்கீங்களா நீங்கள்? எஸ், கண்டிப்பாக. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் ரயில்வே ஸ்டைலில் டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தர போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரயில்வே ஸ்டைல் டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்க்கணும் டொமேட்டோ சூப் அப்படின்னு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. 5 தக்காளி, 2 வெங்காயம், பிரிஞ்சி இலை, பூண்டு, பெரிய ஏலக்காய் விதை, இஞ்சி, பச்சை மிளகா, தனியா பவுடர், ஜீரக பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், சுகர், சாட் மசாலா, பீட்ரூட், சால்ட், பெப்பர், கெச்சப், லெமன், கொத்தமல்லி இலையோட தண்டு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே நம்ம குக்கரில் டம்ப் பண்ணி நம்ம இதை அப்படியே பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போ முதல்ல இதை பார்த்தீங்கன்னாக்க பிரிஞ்சி இலை, பூண்டு, காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் வந்து ரொம்ப, பீட்ரூட் கொஞ்சோண்டு, மசாலா ஏலக்காயோட விதைகள், கொஞ்சமாக இஞ்சி. இந்த கொத்தமல்லி தண்டுங்கிறது இப்போல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்குங்க. இந்த கொத்தமல்லி நம்ம வீட்டில் மல்லி வாங்குகிறோம் இல்லையா, புதினா மல்லி, அந்த தனியாவோட காம்பு இப்போ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் இன்க்ரீடியண்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கொஞ்சமாக சுகர், தனியா, சாட் மசாலா, மிளகாத்தூள், மிளகு, இதை பார்த்திங்கனாக்கா அப்புறம் வெங்காயம். இப்போ அதை பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் அதை வைக்கணும். ஸோ அதனால் சாஸ்பேனில் வைக்க முடியாது இதை. ஸோ அதனால் வந்து இப்படி நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு அப்படியே நீங்கள் ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது தான் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு ரெசிபி இது. வாட்டர், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதுலையே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப யம்மியான சூப் வாசனை கமன்னு வருதுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம இதில் ஆட் பண்ணலை. இதை வந்து எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போட்டுடலாம் அதை. ஸோ இது முதல்ல நம்ம வந்து இதில் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய தக்காளியாக இருக்கிறத வந்து மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு செகண்ட் டைம் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இது வந்து இப்போ இந்த ரயில்வே ஸ்டைல் ட்ரெயின் சூப்புங்கிறனால நம்ம அதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன கேட்டால் நான் வந்து இந்த வடிகட்டினதோடைய எனக்கு நான் சாப்பிட்ருவேன். நான் வந்து எந்த அளவுக்கு ஃபைபர் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேனோ ஒரு சூப்பில் ஐ ஃபைண்ட் இட் மோர் ஹெல்தி. நீங்கள் உங்களுக்கு எப்படி சாய்ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மசாலாவையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இது லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு வாட்டர் கூட ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ இது ஆக்சுவலாக நிஜமாகவே வந்து ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம் அதை. ஸோ உங்களுக்கு வேணும்னா சூப்பை நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரயில்வே ஸ்டைல் சூப் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சூப்பில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, நான் வந்து இதில் 0 ஃபேட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். உண்மையிலே 0 ஃபேட் அண்ட் ஜஸ்ட் பாயில் பண்ணி எல்லா ஸ்பைசஸும் போட்டனால இது வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லதுங்க. அண்ட் தக்காளி வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு. ஏன்னா பேசிக்கலாகவே வந்து கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறமிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு. அண்ட் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுக்கும்போது இதோட அப்படியே ஃப்ளேவர் ஜூஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் நம்ம நடத்தினோன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், சின்ன சின்ன வியாதிகள் தும்மல்கள் இப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ட்ராவலிங்கில் ட்ரெயினில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஐம் ஷூர் யூல் ரியலி என்ஜாய் இட். அண்ட் நாங்கள் உங்களை திருப்பி வில் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம். ஆஷிகா, இன்னைக்கு நம்ம இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் என்ன அட்வைஸ் தர போறாங்க? பொதுவாகவே நடுத்தர வயதில் இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் இருக்க ஒரு பிரச்சனை வந்து மார்பக வலி. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் அதுக்கான ஒரு ரெமெடியை பற்றி தான் இன்னைக்கு மேம் ஷேர் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக அடலசன்ட் கேர்ள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயது வரைக்கும் கூட எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக வலி, பிரெஸ்ட் பெயின். ஸோ இதற்கான காரணம் என்ன, அதற்கான வீட்டு முறை குறிப்புகள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிரெஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம போகும்பொழுதே ஹார்மோன் மாத்திரைகள் தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உணவு கட்டுப்பாடுகளும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதற்கான தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரெஸ்ட் பெயின் அப்படின்னதெல்லாம் திருமணமான பிறகு பெண்கள் சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் காமனாக இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 18 இயர்ஸ்லேருந்து
27-28 இயர்ஸ் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஈவன் அவங்களால வந்து ட்ரெஸ் கூட டைட்டாக போட முடியாது, நல்லா தேய்ச்சி குளிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை சில பெண் குழந்தைங்க வீட்டில் சொல்லுவாங்க, சில பெண் குழந்தைங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் அம்மாமார்கள் வந்து இதை எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக எடுத்து அதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த விஷயத்தை வெளியே சொல்கிறதுக்கு அம்மாமார்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பெண் குழந்தைங்க கண்டிப்பாக ஒரு இன்டாலரபிள் பெயின் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயினுக்கு என்ன ஹார்மோன் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். ஸோ இந்த ஹார்மோன் எங்கே இருந்து சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து தான் சுரக்குது. ஏன் இதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு போக போக தெரிய வரும். ஏன்னா இந்த மூளையிலேருந்து சுரக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரணமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்மோனுக்கு 2 பெயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர், இன்னொன்று வந்து லூட்டியோட்ராஃபிக் ஹார்மோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ப்ரொலாக்டினோடைய லெவல் நார்மலாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 23க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்காது. இதுவே அந்த அளவு தாண்டும் பொழுது மார்பக வலி மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது சீரற்ற மாதவிலக்குக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. இதை நம்ம வந்து ஏன் லூட்டியோட்ராஃபிக் ஹார்மோன்னு பார்க்குறோன்னா, எல்லா ஹார்மோன்னாலையும் கெடுதி கிடையாது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருமுட்டை வெடித்து வெளியே வரத்துக்கு ஓவியுலேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் இதுக்கு லூட்டியோட்ராஃபிக் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு லாக்டோஜெனிக் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த பேரும் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா மில்க் செக்ரேஷன். லாக்டோ அப்படிங்கிறது மில்க். ஸோ பால் சுரப்பை தூண்டக்கூடிய ஹார்மோன்களில் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் ஒன்றாக இருக்குது. அதனால தான் அந்த மார்பு வந்து பார்த்திங்கன்னா பால் கட்டின மாதிரி வலிக்கிறது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மார்பு மட்டும் வலி இல்லை, கை வலி, கழுத்து வலி, புடனி வலி, இந்த மாதிரி சிம்டம்ஸும் சேர்ந்தே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் கூடுறதுனால பெண் குழந்தைங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதனால் இந்த ஹார்மோன் கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் காரணம். ஸோ என்ன காரணத்தெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, நீங்கள் அதிகமான இனிப்பு பொருள் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கம்மி பண்ணிவிடுங்க. உணவில் உப்பு காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டு பழகணும். எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியான கொழுப்பு சத்து, எண்ணெய் பொருளை சாப்பிட்றத கம்மி பண்ணணும். பால் சார்ந்த பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாக்கெட் பால், அதில் செய்யக்கூடிய தயிர், பன்னீர், சீஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பிராய்லர் சிக்கன், பிராய்லர் எக்கு, இதுவும் கூட இன்றைக்கி வந்து இந்த ப்ரொலாக்டின் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓவரியிலேருந்து சுரக்கும் பொழுது ப்ரொலாக்டின் டைரெக்டாக பிரெஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி பிரெயின்லேருந்து செக்ரீட் பண்ணுது, டைரெக்டாக பிரெஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால தான் அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூடும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிவியராக மார்பகத்தில் ஒரு வலி இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறது முக்கியம். சரி, இப்போது இந்த ப்ரொலாக்டினை குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 குறிப்புகள் சொல்கிறோம். இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் வந்து வாரத்துக்கு 2-3 நாள் தொடர்ச்சியாக பண்ணலாம். உதாரணத்துக்கு மஞ்சள் பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் பூசணியை விதைகளை நீக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இது உங்களுடைய மார்பக வலியை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வேக வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் சூப் மாதிரி எடுத்துக்கலாம், அதுவே போதுமானது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா
கொள்ளு சூப். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான். கொல்லை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துடுங்க. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சீரகம், மிளகு, உப்பு போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதை வந்து 11 o'clock போலையும் எடுக்கலாம், எம்டி ஸ்டொமக்லேயும் எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்திங்கன்னா போதும். படிப்படியாக உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் பெயின் கண்ட்ரோல் ஆகும். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து இந்த பிரெஸ்ட் பெயினையும் கண்ட்ரோல் பண்ணும், ப்ரொலாக்டின் ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளசி நீர். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி இலைகள் தான். ஸோ அந்த துளசி இலைகளையும் கூட ஒரு 2-3 மிளகையும் தட்டி போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கஷாயம் மாதிரி குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் படிப்படியாக அவங்களுடைய மார்பக வலி குறையும். ஸோ மார்பக வலிக்கு ஹார்மோன் மாத்திரைகளை நோக்கி போகிறத காட்டிலும் நம்ம வீட்டில் இருந்தபடியே சில உணவுமுறை மாற்றங்களை கொண்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கொள்ளு சூப், அதே மாதிரி துளசியோடைய மிளகு சேர்த்த குடிநீர், அதே மாதிரி மஞ்சள் பூசணியோட சூப், இது 3ஐயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாரத்துக்கு 2-3 நாள் மாற்றி மாற்றி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸையும் உங்களால் சீர்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப வித்தியாசமாக நமக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக, அதான் அந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக நீங்களே வீட்டில் பண்ணி அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தோடு தான் வராங்க. வாங்க போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கருத்தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தான லட்டு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ குழந்தையின்மை அப்படிங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதற்கு நம்மளுடைய உணவு முறையும் ஒரு முக்கியமான காரணம். வாழ்வியல் முறையில் உண்டான மாற்றங்கள், அதே மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, இது எல்லாமே இன்றைக்கு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திருமணமாகக்கூடிய வயதும் வந்து 30 வயதுக்கு மேலே இருக்கும் பொழுது அந்த எக்கோட குவாலிட்டியோ இல்லை வந்து ஸ்போமோட குவாலிட்டியோ வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, முக்கியமாக ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாகிறதுக்கும் இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு சில சீட்ஸ் வகைகளை வந்து நம்ம லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது நல்லது. அதில் முதல் சீட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூசணி விதைகள், அதாவது பம்கின் சீட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த பம்கின் சீட்ஸில் வந்து அதிகப்படியான ஜிங்க் சத்து இருக்குது. இந்த ஜிங்க் வந்து ஸ்பாம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே அவசியம். இந்த ஸ்பாமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு வந்து ஜிங்க் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து நார்மலாக சுரக்கிறதுக்கும் அதனுடைய உற்பத்தியிலுமே வந்து ஜிங்க் வந்து ரொம்பவே அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஓவுலேஷன் நடக்கிறதுக்கும் ஜிங்க் சத்து வந்து ரொம்ப அவசியம். ஸோ இந்த பூசணி விதைகளில் அதிகப்படியான ஜிங்க் சத்து இருக்கிறதுனால நம்ம வந்து பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த பூசணி விதைகளில் வந்து ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் இருக்கிறதுனால பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல தீர்வு அமையும். ரெண்டாவதாக ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஆளி விதைகள். இந்த ஆளி விதையில் வந்து லிக்னைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த லிக்னைன் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வெளியேற்றி நம்மளுடைய கரு வந்து உருவாகிறதுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட் கொடுக்கறதுனால ஆளி விதையை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளி விதையில் வந்து ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரித்து பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கும் வந்து இது பயன்படுத்தலாம். மூன்றாவதாக சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸில் வந்து ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால
நம்மளுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் எக் ப்ரொடக்ஷனுக்கும் தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சியா சீட்ஸு உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம வந்து சியா சீட்ஸையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கடைசியாக நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தியோட விதைகள். இந்த சூரியகாந்தி விதைகளில் வந்து அதிகப்படியான வைட்டமின் இ இருக்குது. இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட. ஸோ அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து நல்ல கொழுப்பு வகைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் அதே மாதிரி கருவை உருவாக்கக்கூடிய அந்த விந்தணுக்களும் அதே மாதிரி வந்து கருமுட்டைக்கும் வந்து தேவையான நல்ல கொழுப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து எடுக்கிறது நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் சொன்ன இந்த 4 சீட்ஸையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணி லட்டு மாதிரி வந்து ரெகுலராக 2 லட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கும் போது கருத்தரிக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். தேவையில்லாத ஜங்க் மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த லட்டு வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான உடல்நிலையும் மனநிலையும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலிட்டி லட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பூசணி விதைகள், ஆளி விதை, சியா சீட்ஸ், அதே மாதிரி சூரியகாந்தி விதைகள், இது கூட வந்து வால்நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாம், பேரிச்சைங்கிறது ஆப்ஷனல் தான். ஒருவேளை பிசிஓடி இல்லை வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பேரிச்சையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த பூசணி விதை, அதே மாதிரி ஆளி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே வால்நட்ஸும் அதே மாதிரி பாதாமும் சேர்த்து வந்து நல்லா அரைச்சிட்டு கடைசியாக நம்ம பேரிச்சையும் சேர்த்து வந்து அரைக்கும் பொழுது அது நல்லா ஒரு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து லட்டாக வந்து பிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த லட்டு ரெகுலராக 2 லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மற்ற ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஸோ இந்த பம்கின் சீட்ஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஜிங்க் சத்து, அதே மாதிரி வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கக்கூடிய லினோலின், அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸில் அதிகப்படியான வைட்டமின் இ இருக்குது. சியா சீட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு கருத்தரிக்கிறத வந்து முக்கியமாக அந்த கருமுட்டையும் விந்தணுக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து தூண்டும். வால்நட்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கசப்பு அல்கலாய்டு அப்படிங்கிறது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அதே மாதிரி தைராய்டுனால் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த லட்டை வந்து நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண் பெண் இருவருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த ஃபர்டிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த லட்டு எப்படி செய்யுது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லட்டு வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் வந்து காலை உணவாக இந்த லட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சாலடில் வந்து தூவி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பொடியை வந்து நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்காமல் அப்படியே வச்சுருந்துட்டு காய்கறிகளில் வந்து நீங்கள் அதை வந்து தூவி வந்து பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் ஒரு தோசை பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே வந்து நீங்கள் பொடி மாதிரி தூவி வந்து பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் இதை வந்து சாப்பிடலாமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு வந்து உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த லட்டு கூட வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். ஸோ மற்ற நபர்கள் முக்கியமாக இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதே மாதிரி வந்து உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாருமே வந்து இதில் சர்க்கரை சேர்க்காம அப்படியே வந்து பயன்படுத்தும் போது இந்த முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த லட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கு கரு உருவாகுத தூண்டக்கூடிய ஃபர்டிலிட்டி லட்டு எப்படி செய்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஒரு மனிதர் உடல் ரீதியாக மட்டும் இல்லைங்க, மன ரீதியாகவும் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேத்துக்கு மன ரீதியான சிக்கல்கள் நிறையவே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கெஸ்ட்டாக யார் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா வந்திருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபஸ்ட்டு இந்த ஆர்வம், மிகுந்த ஆர்வம், சைக்காலஜிஸ்ட் இந்த ஆயிருக்கீங்க, அந்த சைக்காலஜி வந்து படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி? பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நேச்சர் வந்து எனக்கு இருக்கும்.
ஸோ அப்போ ஹெல்ப் பண்ணும்போது பல விதமான துறைகள் இருந்தாலும் நான் பார்க்குறது என்னன்னு சொன்னால், பொதுவாகவே ஒவ்வொரு ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. பட் இந்த ப்ரொஃபஷன் தான் உண்மையான நோபல் ப்ரொஃபஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா பல நேரங்களில் உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதை விட அதிகமான தாக்கம் வந்து மன ரீதியான தாக்கம் ஏற்படும். அப்போ அவங்கள அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த படிப்பு இந்த துறையில் போனால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சொல்கிறேன். சரி, நீங்கள் வந்து எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இந்த துறையை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மேபி நீங்கள் ஒரு ஆர்ஜேவா ஆயிருக்கலாம், இல்லைனா விஜேவா எங்களை மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னதா, இல்லை ஓகே ஃபைன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, கவுன்சிலிங் பண்ணுவோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஓகே, பேச்சு வந்து பல விதத்துக்காக பேசலாம். பேச்சு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பேசலாம். பேச்சு ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக பேசலாம். பட் இந்த பேச்சு இப்போ உளவியல் ரீதியாக பேசக்கூடிய பேச்சுங்கிறது ஒரு மாற்றத்திற்கான பேச்சு. இது வந்து பேசி முடிச்ச பிறகு ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியும். இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி பேசும்பொழுது அந்த மாதிரியான பேச்சு தான் பிடிக்கும்னு சொன்னேன். அந்த பேச்சை தாண்டி இதில் பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த பயிற்சி முறைகளை வந்து பேச்சு திறன் இருந்ததுன்னா அதோட பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதால இந்த துறையில் வந்து ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு. பொதுவாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்டிங் இதுக்குன்னு எதனா படிச்சிங்களா, இல்லை நார்மலாக யார் வேணா லைக் தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் பண்ணலாமா இது? ஓகே, பொதுவாகவே பேச்சாளர்கள் பயிற்சியாளர்கள் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். பேச்சாளர்கள்ங்கிற வந்து பொதுவாக வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். இதில் அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குன்னா அது பயிற்சியாளர்கள்பாங்க. ஸோ அந்த பயிற்சியாளர்கள் யாருன்னு சொன்னால், பேசக்கூடிய பேச்சின் மூலமாக அங்கே மாற்றம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியவங்க தான் பயிற்சியாளர்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன நான் பேசணுங்கிறத அங்கே பயிற்சி கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அந்த மாற்றம் நடந்திருக்கா நான் உறுதிப்படுத்தணும். அதுதான் பேச்சாளருக்கும் பயிற்சியாளருக்கும் வித்தியாசம். பேச்சாளர் பேசிட்டு போயிடுவாங்க, பட் பயிற்சியாளர் அப்படி போக முடியாது. அப்போ பயிற்சியாளருடைய மெயின் கான்செப்ட் இதுதான். அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளர் ஆகிறதுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை யார் வேணாலும் ஆயிடலாமா அப்படிங்கிறத உங்கள் கேள்வி இல்லையா? பயிற்சியாளர்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பொதுவாக பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்து அந்த மெத்தடாலஜி எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், எப்படி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், எந்த மாதிரி கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், இப்படிலாம் பார்த்து பண்ணக்கூடியவர்கள் பொதுவாக பயிற்சியாளர்கள். இவங்களை வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய கேட்டகரியில் வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ட்ரைனர்ஸ் சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக உளவியலை படித்து அதற்கு பிறகு ட்ரைனிங்கும் படித்து, ஸோ இது ரெண்டையும் கலந்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மெத்தடாலஜியும் இருக்கணும், ஸோ அதே சமயத்தில் அந்த கான்செப்ட்ஸும் இருக்கணும். அப்போ இது முடிஞ்ச பிறகு அந்த மாற்றம் வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை தாண்டி உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் பண்ணக்கூடியவர்கள். இப்போ இதுக்கு பின்னாடி நிறைய படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 11 டிகிரி முடிச்சிருக்கேன். சூப்பர். 11 நாங்களா சார் ஒரு டிகிரி 2 டிகிரி சார் நான் ஒண்ணே இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம சுத்திட்டு இருக்கேன். இல்ல ஒண்ணு பண்றது தான் கஷ்டம். ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் படிச்சிடலாம். ஓகே சார், இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வேற, லைக் சைக்காலஜிஸ்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன் சார். அவங்க ஒரு யுக்தி வந்து இது பண்ணுவாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ்லாம் போயிட்டு அந்த பீப்புள்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா ஒரு மாதிரி கிராஜுவலாக எடுத்துகிட்டு போவாங்க ஃபன்னாக. ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஒரு சாங் யாராவது ஒருத்தவங்க வந்து பாடுவாங்க. அந்த சாங் சம்மந்தமே இல்லாமல் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு அம்மா சாங்னு வச்சுக்கோங்களேன், அதை பாடி அதுக்கப்புறமா அந்த பீப்புள் கொஞ்சம் ஒரு மாதிரி லோ ஆவாங்க. முடிக்கும் போது அப்படியே முடிச்சிருவாங்க. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னும் போது பசங்களை வந்து லைக் இப்படி சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணி அவங்க எமோஷனை இது பண்ணி லாஸ்ட்டாக ஒரு நல்ல விஷயம் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்கா கொடுத்துருக்கீங்களா வித்தியாசமா, இல்லை இனிமேட் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? இல்லை, வித்தியாசமாக கொடுக்குறதா எங்கள் ப்ரொஃபஷன். இவ்வளோ நாள் கேட்டது நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா நான் பயிற்சியாளருக்கு மற்றவங்க வித்தியாசம் தெரியாம போடும்ல. அப்போ நீங்கள் கேட்டீங்க பயிற்சியாளருக்குன்னு தனியாக ஏதாவது வேணுமா? எஸ் வேணும். பயிற்சியாளர்களுக்கு படிப்புகள் வேணும். இப்போ சைக்காலஜிக்கல் பேஸ் உள்ள ஒரு ட்ரைனருங்கிற அடிப்படையில் சைக்காலஜி டிகிரிஸ் நம்மகிட்ட இருக்கிறதால அந்த கான்செப்ட்ஸை நம்ம பயன்படுத்துறோம். அதாவது ட்ரைனிங் மெத்தடாலஜி நமக்கு தெரிஞ்சதால அந்த மெத்தடும் பயன்படுத்துவோம். அதாவது நீங்கள் இப்போ 2 hours ஒரு செஷனில் உட்காரீங்கன்னு வைங்களேன், 2 hours உட்காந்துட்டு உட்கார முடியாமல் நீங்கள் உட்காரவே கூடாது. இப்போ எங்களுடைய செஷன் இருக்கும். இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு 1 hour செஷன் தாண்டின உடனே எப்படா அது முடியும்னு பொதுவாக ஃபீல் பண்ணுவோம். எல்லாருமே கிளாஸ் ஒரு 45 minutes உட்கார முடியாதுல்ல. ஸ்கூல் டைம்லாம் வாய்ப்பே இல்லை. எங்களுடைய ட்ரைனிங் நம்ம சொல்கிறோமே 8 days நடக்கும். 8 days நடக்கும். 8 days ட்ரைனிங்கை அப்படியே உட்காந்துருப்பாங்க. இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் மெத்தடாலஜிங்கிறது. அப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்படி முடிக்கிறாங்க. இது வந்து ரேப்போ பில்டிங் ப்ளஸ் ட்ரைனிங் மெத்தட்ஸ்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு கிளாஸில் உட்காந்த ஃபீலிங்கே இருக்காது. இப்போ நாங்கள் பொதுவாக செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவோம்,
நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உட்காருங்க அப்படின்ட்டு. சார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள் சொல்ல? எல்லாரும் கொடுத்துருக்கோம். இப்போ மனுஷங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். மனுஷங்களை தாண்டி மிருகங்களுக்கும் கொடுத்துருக்கோம். மிருகங்களும் டைரெக்டாக கிடையாது. இப்போ இந்த டாக் ட்ரைனர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வச்சு மற்ற உயிரினங்களுக்கும் வந்து மனிதனுக்கு உள்ள சைக்காலஜி மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு டாக் இருக்குன்னு ஒரு நாய் இருக்குன்னா, ஸோ அந்த நாயும் வந்து நம்மளாம் பார்க்கும், ஆள் யாருன்னு பார்த்து தான் பண்ணுது. அப்போ அதை நீங்கள் உளவியல் ரீதியாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ டாக் ட்ரைனர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். மனிதர்கள் எல்லாருக்குமே இதை பயன்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், டீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், பேரண்ட்ஸ்க்கு கொடுப்போம், ஜென்ரல் பப்ளிக் கொடுப்போம், போலீஸ் ஆஃபீஸர்ஸினுடைய போலீஸ் வெல்பீயிங் ப்ரோக்ராமுடைய ட்ரைனிங், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்களுக்கு கொடுத்துருக்கோம், கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கோம், மேரிட்டல் கவுன்சிலிங் அதில் ப்ராப்ளம் பார்த்தா மேரிட்டல் சம்மந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இது மாதிரி பல விதமான கான்செப்ட்ஸும் பண்ணுறீங்க சார். ஸ்கூல் பிள்ளைகளுக்குலாம் வந்து கொடுத்துருப்பீங்க. அவங்க கிட்ட நீங்கள் பார்க்கும்போது எந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இது பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இதுதான் ஒரு கோராக இருக்கும் போல், இதை நம்ம இது பண்ணணும், சால்வ் பண்ணணும், எதனா பண்ணியிருப்பீங்க? அது பொதுவாக இன்றைக்கி பசங்களை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாங் டேர்ம் விஷன் ஒன்றும் கிடையாது. ரொம்ப இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு ஆன்லைனில் என்ன ஆர்டர் பண்ணலாம், அடுத்து என்ன பொருள் வாங்கலாம், இப்படி தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமை விதைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா அது வந்து தப்பாக அந்த ட்ரீம்ங்கிற வார்த்தையே தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு விதமாக வேறு மாதிரி நினைக்கிறாங்க. ஆசைப்படுறதுங்கிற தப்பு, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாதுன்ட்டு. நாங்கள் பசங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கே அதுதான், பேராசைப்படணும். பேராசைப்பட்டால் தான் நீ அடுத்த செயலுக்கே போக முடியும். பட் அந்த பேராசை நடக்குமா நடக்காதுங்கிறத 2வது 3வது ஸ்டெப்பு. முதல்ல நீ ஆசைப்படணும். ஆசையே படலைன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமே இல்லை. இந்த ப்ரோக்ராம் நடக்கணுங்கிறது நம்முடைய ஆசை. ஸோ அப்போ அந்த ஆசையில் இருந்தால் எல்லா விஷயங்களும் வருது. அப்போ பேரண்ட்ஸ் தெரியாமல் சில நேரங்களில் வந்து அந்த ஆசைப்படுறதுக்கோ மற்ற விஷயங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களில் தடையாக இருக்காங்க. அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைப்போம். இதை புரிய வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவன் ஆசைப்பட்டான்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய தடவை வந்தாலும் அவன் வந்து சாதிப்பான். சினிமா வசனம் எதனா எழுதுறீங்களா நீங்கள்? தனி ஒருவன்ல இந்த டைலாக் நான் அப்படியே வேற மாடுலேஷன் நீங்கள் சொல்லி நான் கேட்குறேன் விஷயம். ஆமாம், அது என்ன இல்லைன்னு வைங்களேன், எதுவுமே நடக்காது. அது இருந்தால் தான் அடுத்து ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். அது போக 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 நம்ம ஃபைன் டியூன் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். அதாவது ஒரு ஆசைப்படுறது வந்து அடுத்த கட்டத்தில் எப்படி அதை ஃபைன் டியூன் பண்ணணும், அதை அடையாத மாற்றணுங்கிறத ட்ரீம், விஷுவலைசேஷன், கோல் செட்டிங் இப்படி கான்செப்ட் வச்சுருக்கோம். அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே சார். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அடல்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது? அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்காக அடோலசன்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குழந்தைங்கிறது ஒரு கேட்டகரி வச்சுக்கிட்டோம். அடோலசன்ட் அந்த வாலிப பருவம், வயோதிக பருவம் இருக்கு இல்லையா. இப்போது அப்போல்லாம் வந்து 13-14க்கு மேலே அந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதும் அந்த பிள்ளைகளுக்கு. இப்போ 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 10 வயசுலேருந்தே அந்த மன ரீதியான அந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த சேஞ்ச். ஆமாம், அந்த சேஞ்ச் நடக்குது. அப்போது அதனால் வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த அடோலசன்ட்லேருந்து நம்ம கொண்டு போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பாக அடோலசன்ட்டுக்கு அந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும், அவன் பேசுகிற பேச்சும் நடத்தையும் பல நேரங்கள் அவன் கண்ட்ரோல்லே இருக்காது. அது தெரியாமல் பல நேரங்கள் பேரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒத்து வராத காரணம் அதுதான். அப்போ பேரண்ட்ஸுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும், அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் அந்த வயசில் என்ன மாற்றங்கள் நடக்கும்னு புரிய வைக்கும்போது அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருந்தாங்கன்னு சொன்னால், ஸோ அந்த பர்டிகுலராக அந்த கார்ப்பரேட் செக்டரில் என்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன விஷயங்கள், அதுக்குள்ளே டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சார், இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் போய் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 50 இருக்குமா சார் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க? அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் எதனா பார்த்துருக்கீங்களா, சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா ஒர்க் பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வேறு லெவல், அது வெளியே வந்து வேறு யார்கிட்டயே காட்டுவாங்க. அந்த விஷயம்லாம் எதனா அந்த சொல்லுங்கள். ஆக்சுவலாக பொதுவாகவே நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மண்டே ஷுட் பி செலிப்ரேட்டட். அது ரொம்ப முக்கியம். ஆனால் மண்டே யாருக்கும் பிடிக்காது. WHO ஒரு அது அந்த ஒர்க் போறோன்ற அந்த ஜோஷ்ல போறவங்களுக்கு மண்டே பிடிக்கும். அதுதான் சொல்றேன். அதனால மண்டே ஷுட் பி செலிப்ரேட்டட்னு சொல்றோம். WHO வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. என்னன்னு சொன்னா, அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்து மண்டே மார்னிங் நடக்குது. ஏன்னு சொன்னா, மண்டே மார்னிங் கண்ணை முடிச்ச உடனே மண்டே போட்டுறான். அதனால மண்டேன்னு வச்சாங்கன்னு தெரியல. அவனுக்கு வந்து அந்த அந்த ப்ரெஷர் இருக்கு. சண்டேலாம் ஜாலியாக இருந்துட்டு மண்டே போறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா மண்டே அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கும், மண்டே ஒரு பரபரப்பு இருக்கும், மண்டே தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, இந்த விஷயங்கள் நடக்கும். இது எங்கேருந்து ஈவன் இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவன் வந்து படித்த படிப்பு வந்து அவன் பிடிச்சி படிச்சிருக்க மாட்டான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அங்கேருந்தே கடமைக்கு படிக்கிறது, கடமைக்கு வேலைக்கு போகிறது, இதெல்லாம் செட் ஆகாது. அப்போ நம்ம இந்த கார்பரேட்டை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது உன்னுடைய சாய்ஸா சான்ஸா. அவன் வந்து பை சான்ஸ் எனக்கு என்னமோ கஷ்டப்பட்டு உனக்கு வேலையை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வேலை பார்த்துட்டு இருப்பான். நீ தான் அப்ளை பண்ணி நீ தான் வந்து ஜாயின் பண்ண. அப்போ யூ ஷுட் டேக் இட் அஸ் அ சாய்ஸ். இது உன்னுடைய சாய்ஸை நீ ஃபீல் பண்ணேன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாற்றங்கள் பார்க்க முடியும்.
சார் ஏன்னா எனக்குமே கேட்கும்போது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம உழைக்கணும் அப்படின்லாம் வந்து உள்ள தோணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கார்ப்பரேட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? அருமையான ஃபீட்பேக். இப்போ ரீசெண்டாக துபாய் போயிருந்தேன். துபாயில் நமக்கு ஒரு கம்பெனி இருக்குது, நம்மளோட மாஸ்டர்மைண்ட் இன்டர்நேஷனல் பிரான்ச் இருக்குது. அங்கே வந்து ஒரு கார்ப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ பொதுவாக அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கவங்க வேறு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, மற்ற ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் சார். அவங்க அப்பத்துலேருந்தே சார் காலேஜ் பஸ்லேருந்தே இருக்கமாவே வந்து பழகிட்டாங்க. அதனால பேக்ரவுண்டா நீங்கள் யாருன்னா லைட்டாக சார், ஆனால் பஸ்ஸில் வரல, பைக்கில் போயிட்டு. ஓகே, அவங்க வந்து ஒரு மெஷின் ஓரியன்ட் பீப்புள்மாங்க. மேன் ஓரியன்ட், மெஷின் ஓரியன்ட் நீங்கள் பிரிக்கலாம். மற்ற ஃபீல்டுலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களோடு அதிகம் பழகக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும், அப்படி இருப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அவங்களாம் மெஷினோட, கம்ப்யூட்டரோட, டெக்னாலஜியோட இப்படி அதிகமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பல நேரங்களில் ஸ்ட்ரெஸ் கூடவே இருக்கும். ஸோ அப்போ அவங்க இப்போ சமீபத்தில் அந்த துபாயில் கொடுத்த கம்பெனியில் உள்ள விஷயங்கள் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சிவில் எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், மற்ற ஆப்ரேஷன் எல்லாமே சேர்த்து பண்ணும்பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க அடைஞ்ச ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா ஹாப்பினஸ். ஸோ நான் எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அடிப்படையில் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னென்னா அவனை ஹாப்பி ஆக்கணும். அட்மோஸ்ட் ஹாப்பி. அது யாராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட், கார்ப்பரேட், எந்த செக்டர் எதுவாக இருந்தாலும் இந்த ஹாப்பினஸ் நீ அடைஞ்சிட்டியா, நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்க, கண்டுபிடி. இதுதான் உள்ள விஷயம். நைஸ் சார். இந்த சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த போத் அண்ட் யாரை நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் அணுகணும்? பொதுவாக சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சைக்காலஜிஸ்ட்டுக்கு சில நேரம் கன்ஃபியூஷன் இருக்கும், இது நம்ம யார் அப்படிங்கிறது. சைக்காலஜிஸ்ட்டுங்கிறது நான் மெடிக்கல், மெடிக்கல் இல்லாத ஃபீல்டு. இவங்க வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இப்படி படித்து வரக்கூடியவங்க. இவங்க வந்து மருந்துகள் கொடுக்க முடியாது. இவங்க வந்து ஆலோசனைகள் சொல்லலாம், பயிற்சிகள் கொடுக்கலாம். இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க என்னங்கிறது பொதுவாக சொல்லலாம். சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேற்படிப்பு முடிக்கிறவங்க, இதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க. அவங்க மருந்துகள் கொடுக்கலாம், வேறு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை அவங்க பண்ணலாம். இல்லை அப்போ அந்த மெத்தடுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைக்கோசிஸ் ப்ராப்ளம் வாங்க. அவங்கள அணுகக்கூடியவங்க. சைக்கோசிஸ் ப்ராப்ளம்னா அவங்க ரியாலிட்டிலே இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாது, சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிய முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் சைக்கியாட்ரிஸ்ட் தான் போய் ஆகணும். அப்போ மற்ற சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரியான நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே சைக்காலஜிஸ்ட் போனால் போதும். நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பொது அட்வைஸ் பண்ணுறோம், முதல்ல சைக்காலஜிஸ்ட்டு போங்க. மருந்துகள் இல்லாமல் என்ன பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அப்புறம் தேவையான சைக்காட்ரிஸ்ட்டை போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெஸ். 5-6 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுவே பெரிய தப்பு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கெட்டதுன்னு எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி இருக்கா இல்லை அதுதான் சொல்லுங்க. இல்லை அது இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரெஸ் வேணுமா வேணாமா? வேணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ முடியாது. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. பட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் மேட்டர். இப்போ சைக்கிளில் வந்து காற்று இருக்குன்னு வைங்களேன், கரெக்டாக காற்று இருந்தால் வண்டி ஸ்மூத்தாக போகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான், கரெக்டாக இருந்தால் கரெக்டாக போகும். ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு வைங்களேன், சைக்கிள் வீல் நகராது. அது ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சுனாலும் எந்த வேலையும் நம்ம பார்க்க மாட்டாங்க, செம்ம லெத்தார்ஜிக் ஆகிடுவோம். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க, ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லைன்னா நடக்காது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவாய்ட் பண்ணணும். அதிகமாக இருந்ததுன்னா உடல்நிலை பாதிக்கப்படும். ஏன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோனுடைய அந்த வேகம் இருக்கும், அதனால வந்து உங்களுக்கு அது ஏற்படும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் நல்லதுங்கிறத அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பாட்டில் இருக்குன்னு வைங்களேன், தண்ணி பாட்டிலை இப்படி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே தண்ணி பாட்டிலை இப்படி வச்சு இங்கே வச்சிங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது, வலிக்கும். இது மேட்ரு வந்து தண்ணி பாட்டிலா இல்லை நீங்கள் பிடிச்சிருக்க மெத்தடா? மெத்தட். அதுதான் ஸ்ட்ரெஸ். அப்படி தான் நீங்கள் கேஷுவலாக அதை எடுக்கணும், அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசுல இருந்து இருக்கிற பசங்க முக்கியமான கட்டம் நினைக்கிறேன் சார். 25லேருந்து ஒரு 30-32ன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அதிகமா இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு ஆங்ஸைட்டிலாம், ஓவர் திங்கிங் அதை விட அதிகமா இருக்கு. நிறைய இந்த சோஷியல் மீடியா மீம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. 2 மணிக்கு இப்படி தூங்கிட்டே இருக்கும்பொழுது ஐயோ நாளைக்கு ஆனா என்ன ஆயிடும், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, அந்த மாதிரி ஓவர் திங்கிங் வந்து ஸ்லீப்பை கெடுத்து நிறைய விஷயம் இருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அதுக்கு எதனா சொல்லுங்க. முதல்ல இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த ஓவர் திங்கிங், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த பேர் தான் பிரச்சனை ஆக்சுவலாக. அந்த பேருக்கு நமக்கு மீனிங்கும் தெரியல, அது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. இப்போ ஒரு இன்னைக்கு 5வது 6வது படிக்கிற பையன்லாம் சொல்றான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. காரணமே இல்லாம வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆயிடாங்க. டிப்ரெஷன்ல இருக்கன்னு யோசிச்சு என்ன ரீசன்காக டிப்ரெஷன்ல இருக்குன்னு அது ஒரு டிப்ரெஷன் இல்ல. அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வந்து நம்மளா உருவாக்கிக்கிறது. ஓவர் திங்கிங் ஒரு திங்கிங் கிடையாது. ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், வேணும்னு நினைக்கிறோம், விட்டு போக வேண்டியது தானே. எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னு ஒருத்தன் பேசுறான், அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ டிப்ரெஷன் இருக்குன்னு டிப்ரெஷன் ஆகிறான்ல, அந்த மாதிரி வந்து ஓவர் திங்கிங் நினைச்சு ஓவர் திங்கிங் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுவாக இருந்தாலும் பி தேர் இன் த ப்ரெசன்ட்.
ஓகே. இந்த பவர் ஆஃப் நவுங்கிறது என்ஜாய் பண்ணுங்க. மெடிடேஷனில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், நீங்கள் பல தாட் வரும். மனுஷங்கிறது அப்படி தான், நாங்கள் எல்லாம் கலந்து தானே மனுஷன். ஸோ அவனுக்கு சிலது விஷுவலாக ஓடும், சிலது சவுண்டாக ஓடும், சிலது உணர்வாக ஓடும், சில ஸ்மெல் டெஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து அந்த புலன்கள் எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் ஒருமுகப்படுத்தி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் நினச்சி பார்க்குறது தான் மெடிடேஷனில் பண்ணுறோம். அதை தான் நம்ம பண்ண சொல்கிறோம். அப்படி பண்ணீங்கன்னா ப்ரேயரில் தான் நடக்குது. ப்ரேயரில் வந்து நீங்கள் ஒருமுகப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, ஜாலியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னாவே போதும். பி தேர் இன் த ப்ரெசன்ட். சார் இப்போ அந்த மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணணுமா? எல்லாருமே பண்ணா உங்களுக்கு அந்த ரிசல்ட்? மெடிடேஷன் அந்த வார்த்தை, நம்ம வந்து மெடிடேஷன் நம்ம என்ன மீன் பண்றோம்னா, நீங்க செய்யக்கூடிய செயலை அமைதியா உட்காந்து கொஞ்ச நேரம் எதுவுமே செய்யாம அமைதியா உட்காந்து ஏதாவது ஒன்றை பத்தி யோசிங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைன்னு போத்தீங்கன்னா டூயிங் நத்திங், திங்கிங் நத்திங். எதுவுமே திங்க் பண்ணாம அமைதியா உட்கார முடியுமான்னு பாருங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அப்படி எதுவுமே திங்க் பண்ணாம உட்காரும் போது எல்லா திங்கிங்கும் வரும். அப்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக கண்டிப்பாக இவ்வளோ பேசும்போது எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக தான் இருப்பீங்கன்ட்டு. ஒரு சில மீடியாவில் இருக்கிறவங்களோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனோ, அவங்களாம் வந்து அப்டேட்டடாக அதெல்லாம் யோசிச்சு வைப்பாங்க. அடுத்த வருஷம் நம்ம இந்த மாதிரி பொசிஷன் வரணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வேறு. பட் ஒரு போஸ்ட் பிளானிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் சார் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது க்ரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை தான் சார் எப்படின்னு தெரியல. இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டாக பிரிக்கணும். அதாவது நீங்கள் சொல்கிறதுங்கிறது விஷுவலைசேஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம விஷுவலைசேஷனையும் ஓவர் திங்கிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். விஷுவலைசேஷன் என்னன்னு சொன்னால், எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டு அதை உட்காந்து யோசிக்கிறது. அது கண்ணாபண்ணான்னு யோசிக்கிறது இல்லை, அதுக்குன்னு நீங்கள் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இஸ் குட். அது தேவை. விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தோனி ஒரு தடவை மேட்ச் வின் பண்ணும்பொழுது எல்லாரும் வந்து கேட்டாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கூலாக இருக்கீங்க, ஈஸியாக வின் பண்ணிக்கும் போது அவர் சொன்னார், நான் நேற்று நைட்டே வின் பண்ணிட்டேன். எஸ், விஷுவலைஸ் பண்ணார். விஷுவலைஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெளிவை உண்டாக்கும். இது இப்படி பண்ணணும், ஃபியூச்சரில் சொல்கிறீங்களா, ஃபியூச்சரில் அது பண்ணணும், அது பண்ணணும், உங்களுக்கு வந்து மென்டல் மேப் கிரியேட் ஆகும். அந்த மென்டல் மேப் வந்து கிளாரிட்டி கொடுக்கும். விஷுவலைசேஷன் வேணும். ஓவர் திங்கிங் கண்ணாபண்ணா நினைக்கிறது. இப்போ நீங்கள் ஃபியூச்சர் மட்டும் இல்லை, பாஸ்ட் நினைக்கிறது, ஃபியூச்சர் நினைக்கிறது, நடுவில் ப்ரெசன்ட் நினைக்கிறது, அவங்கள பற்றி நினைக்கிறது, இது தேவையில்லை சார். இல்லை சார், இப்போது எனக்கு நான் கேட்டதுலேயே சுருக்கமாக அந்த விஷயம் என்னென்னா, போயிட்டே இருக்கும், அடுத்து 4-5 வேலை செய்வோம் பார்த்தீங்களா, போனால் அதை எடுத்து வைக்கணும், இது பண்ணணும், அது முன்னாடியே யோசிச்சு வச்சுருவோம். அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரெசண்ட்டை திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதை தான் தவிர்க்கவே முடியல சார். எனக்கு பர்சனலாக நானுமே சொல்கிறேன், நான் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன் நான் அப்படின்னு இருக்கு. அந்த போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், பேக் பண்ணணும், இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, ப்ரெசண்ட்டை விட்டுறோம். கரெக்ட். இப்போ அதுதான் வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. மெடிடேஷனுங்கிறது நீங்கள் ஒரு டைமை ஒதுக்கி ப்ரெசண்டில் இருந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லையா. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னன்னு சொன்னால், எதை செய்தாலும் அந்த நேரத்தில் இருந்து செய் அப்படிங்கிறது. இப்போ ப்ரஷ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, அந்த கவனம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நினைக்கிறது தான் தப்பே கிடையாது, அதுதான் வேணும், அது நமக்கு தேவை தான். ஆனால் இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போகணுன்னு வைங்களேன், ஊட்டிக்கு போகணுங்கிறது ஆசனம், ஊட்டிக்கு போன மாதிரியே நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் டிக்கெட்டை வாங்கணும், இப்போ நீங்கள் டிக்கெட்டை வாங்கினா தான் ஊட்டிக்கு போக முடியும். டிக்கெட்டை வாங்குறத விட்டுட்டு நீங்கள் ஊட்டியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஊட்டிக்கு போக முடியாது. இதுதான் உள்ள விஷயம். அப்போ டிக்கெட் வாங்குறதுங்கிறது தான் ப்ரெசென்ட். இந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஸ் அ கவுன்சிலர், ஆஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டராக நீங்கள் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள், யங்ஸ்டராக இருக்கலாம் இல்லை யாராக வேணா இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் அந்த ஜாபுக்கு சொன்ன மாதிரி தான், பசங்களுக்குமே அதே தான். இப்போ என்ன இருக்கோ, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இந்த உலகத்தில் 2 தீர்வு இருக்குது. நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுங்கிறது ஒரு தீர்வு. 2வது, என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் நடக்குதா, அதை ஏற்றுக்கொள்கிறோம்ல, அதுவும் தீர்வு தான். ஓகே, எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று நம்ம எதிர்பார்க்குற சொல்யூஷன், இன்னொன்று இறைவன் நமக்கு கொடுக்குற சொல்யூஷன், விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அந்த இதை நீங்கள் ஏற்றுக்கிறது, இது 2ம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சார், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த கவுன்சிலிங்லேயே தி பெஸ்ட்டாக அது ஒரு காம்ப்ளிமெண்ட் அண்ட் நீங்கள் சந்திச்சதுலேயே மறக்க முடியாத ஒரு மெமரிப்பா அப்படின்ற மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள். அது நிறைய இருக்குது. ரீசெண்டாக நடந்தது வேணா நான் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். ரீசெண்டாக இந்த யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அந்த சம்பவம் வந்து சில பேர் வெளியே வர முடியாது, ரொம்ப வருஷமாகும். இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு அந்த ஒரு தெரப்பி கொடுத்தோம். அப்போ தெரப்பி கொடுக்கும்போது பொதுவாக இப்போ ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டோம்னா இவங்களை வந்து மறக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பொதுவாக அந்த மாதிரி யார் அப்படி நடப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அந்த க்ளோஸுங்கிறது யார்? மேபி பேரண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு 45-50 வயசு. அவங்க வந்தது வந்து அவங்க மாமியாருக்காக, அவங்க மாமியாரை மறக்க முடியல அப்படிங்கிறதுக்காக. மாமியார் இறந்து 14 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இறந்து 7 வருஷம் ஆச்சு. ஹஸ்பண்டை பற்றி அவங்களுக்கு ஃபீலிங் இல்லை, ஆனால் மாமியாரை பற்றி அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பொதுவாக ஒருத்தங்களை மறக்க முடியலைங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் வந்து கில்ட்டுங்கிறது ஒரு குற்ற உணர்வு. ஏதோ அவங்களை சரியாக நம்ம கவனிக்காமல் போயிட்டோம். பல நேரங்களில் ஒரு மனுஷன் இல்லாத பொழுது தான் அந்த மனுஷனை பற்றி தெரியும்.
ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது அவங்களுடைய இன்டென்ஷன் நல்லா இருந்ததெல்லாம் பிறகுதான் தெரியும். அப்போது இவங்களுக்குள்ள கில்ட் அதுதான். அப்போ அந்த கில்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வருஷமாக அந்த ஃபீலிங்லேயே இருந்து எதுவுமே பண்ணாதவங்க இப்போ அந்த தெரப்பிக்கு பிறகு, அது பிட்டிங் குட் பைன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பிட்டிங் குட் பை தெரப்பிக்கு பிறகு இம்மீடியட்டாக புத்துணர்வோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். உங்களை எப்படி நாங்கள் அணுகிறது அண்ட் மக்களுமே எப்படி எதனா அணுகிறது? சோஷியல் மீடியாவில் எதனா இருக்கீங்களா? ஆமாம், சோஷியல் மீடியாவில் டாக்டர் ஹுசேன் பாஷாங்கிறதுல பர்சனலாக என்ன இது பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பேரில் சோஷியல் மீடியாவில் நம்ம அவைலபிள் இருக்கோம். ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி உதவிகள் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். எங்க இருக்கு சார் இந்த சென்டர்? இது சென்டர் வந்து ரெட் ஹில்ஸ் இருக்கு. சென்னையில ரெட் ஹில்ஸ் இருக்கு. இங்க இந்தியாவில். ஓகே. துபாயில யூஏல வந்து ஷார்ஜால இருக்கு. சார் துபாய், ஷார்ஜா, பிக்ரீன் சொல்றீங்க. எனக்கு என்னன்னா வேற கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கீங்களா? நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்கீங்க. நான் 8 கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். 8 கண்ட்ரீஸ்ல வந்து வெவ்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் ஆல் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவில் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும். ஓகே, சூப்பர் சார். ஸோ பர்சனலி நேயர்கள் நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம நேயர்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக சார். எங்களுக்கு வந்து கடைசியாக ஒரே ஒரு பர்சனலாக வந்து இப்போ இருக்கிற அதே ஏஜ் பீப்புளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது அறிவுரை. இது எந்த ஏஜுக்கு? எங்கள் ஏஜுக்கு. உங்கள் ஏஜ்? ஏன்னா அது நம்ம ஏஜுக்கு சார் இல்லை. ஓகே சார், அது ஓகே. ஏன்னா வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றேன் அப்படின்ற பேர்ல மைண்டை குழப்பிக்கிட்டு ப்ரெசென்ட்டை விட்டுறோம். இன்னொன்னு இது மொபைல் போன் காலம் ஃபுல்லாவே. அப்ப இருந்த காலம் வேற. கிரிக்கெட் எல்லாருமே வந்து கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் போன்ல தான் ஆடுறாங்க. ஸோ இந்த போன் மாற்றம் எல்லாமே அதுதான் காரணம். எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. லிவ் வித் த பர்பஸ். உங்களுடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே. நோக்கம் தெரியாமல் வாழலாம். எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு இந்த உலகத்துல. உங்களுக்கான நோக்கம் என்ன? இறைவன் நம்ம இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கான். பல நேரங்களில் நதியை வந்து 2 விதமாக உதாரணம் கொடுக்கலாம். நல்லதுக்கும் கொடுக்கலாம், கெட்டதுக்கும் கொடுக்கலாம். கெட்டதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நதி பிறப்புறது தான் தெரியும், அது அங்கே போய் முடிகிறது தான் தெரியும். நடுவில் எதாக இருந்தாலும் அடித்து முடிச்சுட்டு போகும். நம்ம பிறக்கிறோம் இறக்குறவங்க தெரியும். நடுவில் எதாக இருந்தாலும் கடந்து போகணுங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ நிறுத்தி நிதானமாக நம்ம என்ன பண்ணுறோங்கிற தெரிஞ்சு போகும்போது பெட்டராக இருக்கும். ஸோ அது வாழ்க்கையினுடைய பர்பஸ் சர்வ் பண்ணதாக இருக்கும். ஸோ நம்ம போன பிறகு இவர் இப்படி இருந்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதிலும் ஒரு உதாரணமாக நீங்கள் வாழணுங்கிறது தான் இன்னைக்குள்ள மக்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல பேர்ட்ட அந்த பர்பஸ் இல்லை. பர்பஸை கிரியேட் பண்ணுறது முக்கியம். ஓகே சார், நீங்கள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகளில் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கீங்க. பட் நம்ம மக்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இன்கேஸ் உங்களை நேரில் சந்தித்து இந்த கவுன்சிலிங் எடுக்க முடியும்னா வேறு எப்படி உங்களை அணுகலாம்? பொதுவாகவே ஆஃப்டர் கோவிட் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் இன்றைக்குமே நிறைய பேர் வந்து அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நிறைய யூஸ் பண்ணுறதில்ல ஆன்லைன் டூலை. நம்ம வந்து இந்த கோவிடுடைய டயத்திலிருந்தே ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது. எங்கள்கிட்ட 2 விதமான கோர்ஸ் இருக்குது. டிசிபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது 1 இயர். எம்டிசிசின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது 8 மாதம் 8 மந்த்ஸ். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பேர் அது கிராஜுவேட் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு நேரடியாக பண்ணணும்னு கிடையாது, ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன் டூலை பயன்படுத்திக்கலாம். 15 to 20 minutes நான் ரொம்ப விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து நான் லைஃப்பில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நீயும் பண்ணணும். ஓகே. ஸோ மக்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நேர்களே, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்பவே அர்த்தமுள்ளதாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்டர்வியூவில் நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம். Until this is bye bye from Ashika and Jay. Thank you. ஸோ இன்றைக்கி நம்ம விருந்தினர் பக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி கிருத்திகாஸ் கிச்சனில் சூப்பரான டிஷ் ஒன்று கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய விஷயங்களோட நம்ம அடுத்த எபிசோட் வந்து சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.